ஹரிஹோம் ஹரிஹோம். திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய சம்பரோட்சண விழா நடைபெற்றது. அந்த சமயத்தில் இந்த கைப்பிடி சவர்லாம் படிக்க கட்டப்பட்டிருந்தது. பக்கத்தில் சிமெண்ட் ரோடு இல்லை. அப்புறம் இந்த சம்பரோட்சணத்தில் ஃபண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கிடச்சது. மீதி அமௌண்ட்றதில் இந்த ரோடு ஏற்கனவே இருந்து வர மண் ரோடாக இருந்தது. அந்த மண் ரோடை நாங்கள் சிமெண்ட் ரோடாக மாற்றிருக்கிறோம். ஓரளவுக்கு இந்த ஹில் ஏரியான்னு சொல்லுவோம், மலை ஏரியாவுக்கு திருப்பதி அது மாதிரி மலை ஏரியாவில் கார் ஓட்டுறவங்க, டூ வீலர் ஓட்டுறவங்க மேலே ஏறி அந்த மண்டபத்து பக்கத்தில் நின்று முடியாதவங்களுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கு. இதில் ஒரு டோனர் வழியில் கிட்டத்தட்ட ஒரு 8 சோலார் லைட் பண்ணியிருக்கோம். கோவில் பிரகாரத்தில் 5 சோலார் லைட்டும், இங்கே ஒரு 3 சோலார் லைட் தான் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, 3 லைட் இங்கே இருக்குது. லைட்லாம் இன்னும் ஏன் ஆன் ஆகலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சன் அந்த இருக்கிறவங்கள சார்ஜ் ஆகின்னு இருக்கும். அப்புறம் ஆன ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். படியெலாம் எல்லா பக்கம் படியில், எல்லா இடத்துலையும் படியில் இருட்டு இல்லாத இருக்கும். சப்போஸ் மழை விழ பெஞ்சு இல்லை திடீர்னு ஈவி சப்ளை கட்டானாலும் நமக்கு படியில் வெளிச்சம் இருக்கும். அதுக்காக ஒரு டோனர்கிட்ட கேட்க சொல்ல அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தார். அதை அரங்கனுடைய அருளால் திருப்பணியில் தொடர்ந்து விஷயங்கள் எல்லாம் எங்களால் முடிஞ்சது. பக்தர்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நடைமுறைக்கு அவங்களுக்கு ரெகுலர் டிவோட்டிஸுக்கு சௌரியங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வசதிகள் சொல்லுவோம். அந்த வசதிகள் பண்ணுறதுக்காக தான் அவ்வளோ ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். ஒரு அன்னதான கூடத்துக்கும் கேட்டிருக்கோம், ஒரு பெரிய டோனர் ரெக்வஸ்ட் கேட்டிருக்கோம், பார்க்குறேன்னு சொல்லியிருக்கார் அவர். உற்சவ காலத்தில் அன்னதான வைபவம்லாம் பண்ண சொல்ல கேட்டிருக்கோம். இந்த இது நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், சார்ஜ் ஆகுது பாருங்கள். இதை பாருங்கள், ரெட்டு எரிஞ்சு ஆஃப் ஆகுது பாருங்கள். இது எப்போ கொஞ்சம் கட் ஆஃப் ஆகுனா, இந்த சூரியன் இன்னும் மறைஞ்சிடுச்சின்னு சொல்லல, இருந்தாலும் அந்த வெளிச்சம் இருக்குது பாருங்கள். சம்மர் மாரி தானே கிட்டத்தட்ட இப்போ நமக்கு, அதால் தான் அது இதுவாக இருக்குது. அது கொஞ்சம் சூரியனுடைய வெளிச்சம் ரொம்ப டல்லாக தானாக ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட்ஸ்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அது ஒரு லைட்டு இதோ இருக்குது பாருங்கள். இது ஒன்று, இதோ கீழே நம்ம கொடிமரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, தீபஸ்தம்பம். கொடிமரம் இல்லது, தீபஸ்தம்பம்னு பேர் இதுக்கு. தீபஸ்தம்பத்தாண்டியும் ஒரு அங்கே நின்று பெருமாளை சேவிக்கிறவங்களுக்கு சௌரியமாக இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். அரங்கனை பிரார்த்திப்போம். இந்த அன்னதான வைபவம் கூட விரைவாக நடக்கணுன்றது பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஓம் நமோ நாராயணாய.